சமீபத்தில் வந்த துரந்தர் 1 துரந்தர் 2 படங்களை வந்து பார்த்துட்டு தேச விரோதிகள் வந்து கதற கத்தல் வந்து அதிகமாக இருக்குது. அவர்களால் வந்து பொறுத்துக்க முடியல. இந்த அமீர் மாதிரி ஆட்களும் வந்து என்ன பண்ணுறானுங்க, இது வந்து ஒரு படமா, குப்பை படம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியா ஒரு கோழை நாடு, அங்கே போயிட்டு வந்து கோழைத்தனமாக நேருக்கு நேர் மோதாத கோழைத்தனமாக மோதிட்டு இருக்காங்க அப்படின்லாம் வந்து இவன் பேசிகிட்டு இருக்கான். இவனெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவெல்லாம் பாகிஸ்தானுக்கே போயிடலாம் இந்தமாரி பயலுங்கெல்லாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு ப்ரொபகண்டா படமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது நடந்த உண்மை சம்பவங்களை மக்களுக்கு வந்து தெரிவித்த ஒரு படம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், பாகிஸ்தான் வந்து நம்மளுக்கு ஒரு எதிரி நாடு. அந்த எதிரி நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு மேலாக வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக தான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கிறானுங்க. எவ்வளோ தீவிரவாத தாக்குதல் பண்ணியிருக்காங்க. நிறைய தீவிரவாதிகளை காஷ்மீர் எல்லையில் வந்து ஊடுருவ வச்சுட்டு இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக வந்து சதி வேலைகள்லாம் நிறையா பண்ணியிருக்கிறாங்க. இதை நம்ம நிறையா வந்து பார்த்து கடந்து போயிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி நடந்த சம்பவங்களை படமாக எடுத்து கொடுத்துருக்கிறது தான் வந்து துரந்தர் படம். ஃபஸ்ட்டு பார்ட்டும் சரி, செகண்ட் பார்ட்டும் சரி. இதில் வந்து ப்ரொபகண்டா படம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து, தனக்கு எது ரைட்டு அப்படின்னு தெரிகிற ஒரு விஷயத்த, அது வந்து உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், அதை வந்து பூசி மொழிவி பெரிய லெவலில் ப்ரொஜெக்ட் பண்ணி அதை வந்து எல்லாரையும் வந்து நம்ப வைக்கிறது, இல்லை வந்து அந்த கருத்துக்களை வந்து மக்கள் மீது திணிக்கிறதுக்கு பேர் தான் ப்ரொபகண்டா. இது நடந்த உண்மை சம்பவங்களை சொல்லுது. இதில் என்ன ப்ரொபகண்டா இருக்குது? இவர்கள் எல்லாருக்குமே வந்து இஸ்லாமியர்களை வந்து, அதாவது பாகிஸ்தானை வந்து ஒரு தீவிரவாத நாடாக காட்டினா இவனுங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இவர்களுக்கு வந்து இருக்கிற நாட்டை விட அந்த பாகிஸ்தான் மேலே இருக்கக்கூடிய பாசம் வந்து மிக அதிகமாக இருக்குது. அதற்கு வந்து இங்கே கொடுக்கக்கூடிய கருத்து சுதந்திரமும் இங்கே கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான சுதந்திரமும் தான் இதுக்கு வந்து மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. அளவுக்கு அதிகமான வந்து சுதந்திரன்றது எவ்வளோ பெரிய ஆபத்துன்றது வந்து இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ரைட்டு. இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளாக நம்ம பார்த்துட்டு வரலாம். நான் சொன்ன மாரி வந்து பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நாடு. எல்லோரும் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணுவான். ஒவ்வொரு கண்ட்ரிஸும் வந்து ஒவ்வொரு ஃபுட் ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுவான். ஆனால் பாகிஸ்தான் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் தீவிரவாதம் தான். அந்த தீவிரவாதம் வந்து நமக்கு ஒன்றியும் கிடையாது, உலக நாடுகள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அதை வந்து வளர்க்குறது வந்து யார் வளர்த்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து அமெரிக்கா, அதுமாதிரி சைனா, அதுமாதிரி நம்ம நாடுகளுக்கு நேரடியாக எதிரின்னு காட்டிக்காத மறைமுகமாக இருக்கக்கூடிய நிறைய எதிரிகள், துரோகிகள் வந்து அவர்களுக்கு வந்து அந்த பாம்புக்கு பால் ஊற்றிட்டு வராங்க. அந்த பாம்பு தான் என்ன பண்ணிகிட்ருக்கு, நம்ம நாட்டை சீண்டிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த துரந்தர் படத்தில் காட்டின ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மும்பை தீவிரவாத அட்டாக் எடுத்துக்கலாம். இந்த மும்பை தீவிரவாத அட்டாக்கை பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அதாவது இதை வந்து 2 விதமாக எடுத்துக்கலாம் இந்த படத்தை. ஒன்று வந்து இந்தியா வந்து இந்த கடந்த 11 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அந்த 11 வருஷத்துக்கு பின்னாடி வந்து இந்தியா எப்படி மாறி இருக்கு, எவால்வேஷன் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம இதில் அழகாக வந்து படம் பிடிச்சு காட்டியிருப்பாங்க. மும்பை அட்டாக் நடந்தப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீவிரவாதிகள் வந்து அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொதுமக்களாக இருக்கட்டும், இராணுவ வீரராக இருக்கட்டும், இவர்களெல்லாம் சுடக்குள்ளே வந்து அவர்கள் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இங்கேருந்து போன நமது உளவாளி ஹம்சா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரன்வீர் கேரக்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து எதையுமே செய்ய முடியாது. தன்னோட உளவு தகவலாம் சொல்கிறாங்க, இந்த இந்தியாவுக்கு வந்து கடத்துகிறாங்க. ஆனால் கையாளாகாத காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிறதுனால வந்து அது எந்த நடவடிக்கையும் துணிஞ்சு வந்து பாகிஸ்தான் மீது எடுக்காத, அவர்கள் வந்து குருவி சுடுற மாரி சுடுறத பார்த்துக்கிட்டு, அவர்களோட ஆனந்தத்தை பார்த்துக்கிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவார், கண்ணீர் சிந்த முடியாத அவர்கள் கூட்டத்தில் ஒருவராக இருக்கிறதுனால அவர் வந்து வெளியில் சொல்ல முடியாத அந்த உணர்ச்சிகளை காட்டுவார். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் படத்தில். அவ்வளோ ஒரு தத்ரூபமாக அதில் கொண்டுட்டு வந்திருப்பார். ஒரு கையாலாகாத தனத்தை, தனக்கு முன்னாடி எதிரிகள் இருக்கிறாங்க, ஆனால் அவர்களை ஒன்றுமே பண்ண முடியல, அவர்கள் வந்து தன் நாட்டு மக்களை கொண்டுட்ருக்காங்க, நம்மளால் நம்ம கைகள்லாம் கட்டப்பட்டிருக்கே அப்படின்ற ஒரு அந்த வேதனையை வந்து கண்களிலே வெளிப்படுத்துவார். இது வந்து காங்கிரஸ் நம்ம நாட்டை ஆண்டப்போ வந்து கையாலாகாத அரசு இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிலைமையே மாறும். அதற்கப்புறம் வந்து பிஜேபி அரசு வரும். நரேந்திர மோடி வந்து பாரத பிரதமராக பதவியேற்றிருப்பார். அதற்கப்புறமும் அவர்கள் தீவிரவாத தாக்குதல்லாம் நடத்துவாங்க. நடத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியா வந்து எல்லை தாண்டி போய் அவர்களோட தீவிரவாதி முகாம்களை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம். அப்போ வந்து
அந்த ஹம்சான்ற அந்த கேரக்டர் வந்து துபாயில் இருப்பார். அப்போ வந்து அவர் அந்த நியூஸை வந்து டிவியில் பார்ப்பார். அதை வந்து பெருமிதத்தோடு கடந்து போவார். அதாவது வந்து இந்தியா வந்து இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சிக்கு அப்புறம் அப்படின்ற பார்க்குறப்ப எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். இந்தியா வந்து இறங்கி அடிக்க ஆரம்பித்த காலங்கள் அதெல்லாம். அதாவது ஒரு தீவிரவாத தாக்குதலை வந்து பண்ணிவிட்டு நீ இந்தியாவில் வந்துட்டு எங்கேயுமே எஸ்கேப் ஆகி போயிட முடியாது, போனால் உனக்கு வந்து உன் வழியிலே நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்படின்ற ஒரு இந்தியாவை வந்து அங்கே காட்டுவாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அதேமாரி வந்து இவர்கள் வந்து எதையுமே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணல இந்த படத்தில். இந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நடந்ததை சொல்கிறாங்க. இப்போ நடந்ததை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். டிமானிட்டைசேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நடந்தது. அந்த டிமானிட்டைசேஷன் வந்தப்போ வந்து மக்கள் வந்து அவதிக்குள்ளானாங்க. ரொம்ப சிரமத்தில் வந்து இந்த மோடி அரசாங்கம் மக்களை தள்ளி விட்டுடுச்சு, எல்லாம் பணத்துக்காக ரோட்டில் நின்னாங்க அப்படின்னாங்க. அந்த சீனை வந்து அழகாக வந்து காட்டியிருப்பாங்க அந்த படத்தில். பணம் அடிக்கிற மிஷினை வந்து எந்த ஒரு முட்டாப்பையிலும் வந்து ஏலத்தில் விட மாட்டான். ஒரு நாட்டோட இதை ஸ்க்ராப்புன்னு போட்டு அதை என்ன பண்ணுவாங்க, அழிச்சிடுவாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குது, அந்த பணம் அடிக்கிற மிஷினை வந்து ஏலத்தில் விடுது. அந்த ஏலத்தில் அந்த விட்ட மிஷினை துபாயில் ஒருத்தவங்க எடுத்து அது மூலமாக அது வந்து பாகிஸ்தானுக்கு போகுது. பாகிஸ்தான் போயிட்டு அவன் வந்து இந்திய கரன்சி அச்சு அசலாக தான் ஒரிஜினல் மிஷின் ஆச்சு. அச்சு அசலாக என்ன பண்ணுறான், இந்தியன் கரன்சி அடித்து காஷ்மீர் வழியாக வந்து இந்தியாவுக்கு வருது. இந்தியாவுக்கு வந்து அந்த பணம் தான் வந்து நாசகார செயல்கள்லாம் செய்கிறதுக்கு உதவுது. தீவிரவாதத்துக்கு வந்து பூஸ்டாக இருக்கக்கூடியது, தீவிரவாத செயல்களுக்கெல்லாம் வந்து ஆணிவேராக இருந்தது அந்த இந்தியன் ருப்பீஸ் தான். அந்த இந்தியன் ருப்பீஸை வச்சுட்டு நம்ம பணத்தை வச்சு நம்மளுக்கே என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம நாட்டிலே வந்து தீவிரவாத செயல்கள், அதாவது நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை குத்துற மாதிரி. ஸோ இப்போ இந்த மிஷின் விற்றதும் வந்து ஏலத்தில் விட்டதும் வந்து உண்மையான சம்பவம். அதுக்கப்புறம் வந்து அவர்கள் கரன்சி நோட்டை அடித்ததும் உண்மையான சம்பவம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த பணம் தான் வந்து காஷ்மீரில் உள்ளக்கூடிய எல்லா தீவிரவாதிகளுக்கும் வந்து கல்லறியறது. அங்கே என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு விஷயம் இராணுவம்லாம் வந்தது அப்படின்னா காலையில் இந்த பசங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, இளைஞர்கள் முதியவர்கள் எல்லாருக்குமே வந்து 500 நோட்டு. அவங்களோட வேலை இல்லைன்னா கல்லெடுத்து அடிக்கணும். இராணுவத்தோட வாகனங்களை நோக்கி அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து கல்லெடுத்து அடிக்கணும். இதுதான் அவனுக்கு வேலையே. அதுக்கு ஒரு நாளைக்கு 500 மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்தமாரி வந்து ஃபண்டு வர வர அவன் வேலைக்கு போகிறதுக்கான அவசியமும் கிடையாது. அவன் டெய்லி கல்லெடுத்து அடிச்சுட்டு அவன் மட்டும் போயிட்டே இருப்பான். அவனுக்கு கிடைக்க வேண்டிய காசும் கிடச்சிது. உழைப்பே இல்லாத சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இராணுவத்துக்கும் உளவு தகவல் மூலமாகவும் தெரிஞ்சவொடனே என்ன பண்ணுறாங்க, அந்த கரன்சியை வந்து என்ன பண்ணணும், பிளாக் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த நோட்டுக்கள்லாம் வந்து செல்லாது அப்படின்னு அறிவிக்கிறாங்க நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதில் எங்கே தப்பு நடந்தது? இது வந்து உண்மை சம்பவம் இல்லையா, அவங்க அடித்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதற்கு மிக முக்கிய மூளையாக இருந்த ஜாபத்ன்றவன் என்ன பண்ணுறான், 2 நாள் கழிச்சு மாடியிலேருந்து தற்கொலை பண்ணிக்கிறான். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 60,000லேருந்து 1,00,000 கோடிக்கு அதிகமான பணத்தை வந்து நேபாளிலேருந்துட்டு உத்தரப்பிரதேசத்தை கடத்தி இந்த தேர்தலை சீர்குலைக்கிறதுக்காக அவர்கள் வந்து மிகப்பெரிய சதியை பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ஃபண்டு வந்து அவ்வளோ அளவுக்கு அதிகமான பணம் இங்கே ஃபேக் கரன்சி இங்கே வந்ததுன்னு நம்மளோட பொருளாதாரம் வந்து கண்டிப்பாக சீர்குலைஞ்சிருக்கும். ஸோ அந்தமாரி ஒரு தகவல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் அதை சீர்குலைக்கிறதுக்கான முயற்சியை வந்து தடுக்கிறதுக்கு தான் டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க. அதேமாரி அங்கே காட்டக்கூடிய அத்தீஃப் அகமது அப்படின்ற ஒரு கேரக்டர், அவர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் உண்மையாலுமே எம்எல்ஏவாக இருந்தார், எம்பியாக இருந்தார். அந்த எம்பி எம்எல்ஏன்றவர் என்ன பண்ணார், ஐஎஸ்ஐயோட லஷ்கர் இ தொய்பா அதேமாரி நிறையா அமைப்புகளோட வந்து தொடர்பில் இருந்து பாகிஸ்தான் அமைப்புகளோட தொடர்பில் இருந்ததெல்லாம் உண்மை தான். அதேமாரி இருந்துக்கிட்டு அவர் வந்து நிறைய வந்து வன்முறை சம்பவங்களை செயல்படுத்தியிருக்கிறாரு. இதேமாரி நிறையா வந்து தீவிரவாதிகளுக்கு புகலிடம்லாம் கொடுத்துருக்கிறாரு. இது எல்லாமே உண்மை தான். அவர் வந்து சுட்டு கொல்லப்பட்டதும் உண்மை தான். அவர் பரோலில் வெளில வந்த பிறகு அவரும் அவரோட தம்பியா அண்ணனா 2 பேரும் வந்து சுட்டு கொல்லப்படுறாங்க அவரோட மகனோட இறுதி ஊர்வலத்துக்கு வர்றப்ப, ஃபனரல் செய்யறதுக்கு வர்றப்ப. ஸோ இது எல்லாமே ஒரு உண்மை சம்பவங்கள் தான். அந்த பணம் அடித்தவனும் செத்துறான் தற்கொலை பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அத்திகம் இறப்பும் உண்மை தான். எல்லாமே உண்மை சம்பவங்களை தான் வந்து காட்டியிருக்காங்க. இதில் வந்து என்ன ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரொபகண்டா பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த அஸ்லாம், சௌத்ரி அஸ்லாம் அப்படின்ற வந்து இது அங்கே இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதத்தை தடுக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸராக இருப்பார், எஸ்பி. அந்த எஸ்பி கேரக்டரும் உண்மை தான். அவரும் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த லிகாரின்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேங்ஸ்டர் அடக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சிகள் பண்ணி அதுக்கான நிறைய கடுமையான நடவடிக்கைகள்லாம் எடுத்தார். அவரும் வந்து ஒரு மனித வெடிகுண்டால் கொல்லப்படுறாரு. அதுவும் வந்து நடந்த சம்பவங்களில் உண்மையான ஒரு விஷயந்தான். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு பலூச் கேரக்டர் ஒன்று இருக்கும். அந்த பலூச் கேரக்டரை என்ன பண்ணுவாங்க, துபாயில் வந்து ஏர்போர்ட்டில் வச்சு கைது செய்வாங்க. அதுவும் உண்மை தான். இதில் வந்து எங்கே பொய் இருக்குது, நடந்த சம்பவங்களை திரையில் வந்து அழகாக வந்து சீக்வன்ஸாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மும்பை அட்டாக்காக இருக்கட்டும், பதான்கோட் தாக்குதலாக இருக்கும், உரி தாக்குதலாக இருக்கும், இதில் வந்து நேரடியாக ஈடுபட்ட
கந்தகார் விமான கடத்தலாக இருக்கட்டும், இதில் நேரடியாகவோ மறைமுகமாக ஈடுபட்ட எல்லா தீவிரவாதிகளையும் என்ன பண்ணி கிட்டத்தட்ட 36 பேரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நமது இந்திய போட்டு தள்ளினாங்க. இது எல்லாமே உண்மைதான். இந்த 36 பேருக்கு கிட்டத்தட்ட வந்து அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அவ்வளோ பேர் என்ன பண்ணியிருக்கான், இந்த தாக்குதலை செஞ்சது நான் தான் அப்படின்ட்டு வீராப்பாக வந்து வீரவசனம் பேசியிருக்கான். வீரவசனம் பேசுனதோடு வந்து அதை பெருமிதமாக சொல்லிக்கிட்டு அவன் தெரிஞ்சிட்டு இருந்தான். அதுக்கு வந்து எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும் கிடையாது. அதேமாரி வந்து அதற்கு மூளையாக செயல்பட்டது அவர்கள் தான். அந்த எல்லா நபர்களையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொருத்தராக வந்து இந்த மர்ம நபர்கள் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். மர்ம நபர்கள் வந்து போட்டு தள்ளுறாங்க. போட்டு தள்ளினதுக்கப்புறம் அவர்கள் இறந்துடுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அதில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயங்களும் உண்மைதான். இப்போ எல்லா உண்மை விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேப்பரில் படிப்போம். அதாவது இந்த குறிப்பிட்ட ஒரு தலைவன் லஷ்கர் இ முக்கியமான கமாண்டர் அடையாளம் தெரிந்த நபர்களால் சுட்டு கொல்லப்பட்டார். இப்படிலாம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், பேப்பரில் வந்து பார்த்துட்டு அந்த விஷயங்களை கடந்து போயிருக்கோம். அந்த பேப்பரில் பார்த்த கடந்து போன விஷயங்களை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சினிமாவாக திரைப்படமாக எடுத்து நம்மளுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, காட்டியிருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம அந்த டைரக்டர் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இந்த 11 வருஷத்தில் இந்தியா வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கு. அதேமாரி தீவிரவாத தாக்குதல்களை முன்னாடி வந்து திருப்பி அடிக்காத கோழைத்தனமாக இருந்த அப்படி ஆக்கப்பட்ட ஒரு இந்தியா. கோழையெல்லாம் கிடையாது. இந்தியாவில் உள்ள மிகச்சிறந்த வீரர்கள்லாம் இருக்கிறாங்க. நிறைய போர்களெல்லாம் பார்த்துருக்குறாங்க, போயிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து மிக அதான் திறமைசாலிகள் தான். அந்த திறமைசாலிகளுக்கு வந்து சரியான வாய்ப்பு கொடுக்காத இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அரசியல் கேம் விளாண்டுட்டு இருந்திருக்காங்க. கையாலாகாத காங்கிரஸ் அரசாங்கம். அதற்கப்புறம் வந்து அரசாங்கம் வந்து இராணுவத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டு தீவிரவாதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தவொடனே அவர்களால் வந்து பதில் சொல்ல முடியல. அப்போ தான் இந்தியாவோட உண்மையான பவர் உலகத்துக்கு தெரிய வருது. இந்தியாவையும் பாகிஸ்தானையும் அவங்க ஈக்குவலாகவே காட்டிகிட்ருக்காங்க. உலகத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து நோவேர் கம்பேரபிள் ஆக்சுவலாக. ஆனால் காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, இந்தியாவை வந்து பாகிஸ்தான் இந்தியாவுக்கு ஈக்குவலான நாடு எல்லா விதத்துலேயும். பொருளாதாரமாக இருக்கட்டும், இராணுவமாக இருக்கட்டும், அணுசக்தியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தானை இந்தியாவோட அந்த இதிலே வச்சுட்டாங்க. அதுதான் வந்து அவர்கள் வந்து நம்மளை அடிப்படையாகவே நம்மளை முட்டாளாக்கியிருக்கிறாங்க. இந்தியா பாகிஸ்தான் வந்து எந்த விதத்துலேயும் வந்து இந்தியாவுக்கு வந்து நிகர் கிடையாது. இப்போ பாருங்கள், பாகிஸ்தான் வந்து ஒரு பிச்சைக்கார நாடாக இருக்குது. இந்தியா வந்து பொருளாதார சக்தி இதில் வந்து கிட்டத்தட்ட டாப் 4 ரேங்கிங்கில் இருக்குது ஜிடிபி லெவலில். ஸோ இந்த மாதிரி ஒரு நாட்டை வந்து ஒரு குட்டிஷோரான நாட்டை வந்து இந்தியாவோட கம்பேர் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டாங்க. இப்போ இந்தியா வந்து முன்னாடி மாதிரி இல்லாத திருப்பி அடிக்கக்கூடிய நாடு. அதை தான் வந்து அவர்கள் வந்து படத்தில் ஆழமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்தியாவோட வலிமையை பற்றி சொல்கிறப்போ உங்களுக்கு பிரச்சனையா, இல்லை உண்மை சம்பவங்களை சொல்கிறப்போ உங்களுக்கு பிரச்சனையா, இல்லை நீங்கள் நேசிக்கிற ஒரு நாடு வந்து தீவிரவாதத்தை உற்பத்தி பண்ணுது, தீவிரவாதிகள்லாம் அங்கேருந்து தான் வராங்க, அவர்கள் வந்து இந்தியா முன்னாடி தோத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத உங்களால் ஏற்றுக்க முடியலையா, இல்லை வந்து அவர்கள் இந்தியாவுக்கு எந்த விதத்துலேயும் வந்து சமம் இல்லை அப்படின்றத உங்களால் ஏற்றுக்க முடியலையா? எது உங்களால் வந்து ஏற்றுக்க முடியல? இது வந்து ப்ரொபகண்டா படன்றான் ஒருத்தவன், இந்தியா வந்து கோழன்றான். இந்தியா வந்து அதே வந்து இவன் பாகிஸ்தான்காரன் இங்கே பண்ணுவான் அப்படின்னா, பாகிஸ்தான்காரன் வந்து இங்கே பண்ணுறது எல்லாமே குண்டு வைக்கணும், போகணும், வரணும்னு தான் செஞ்சிட்ருக்கான். இந்தியா வந்து அங்கே குண்டு வைக்கணும்லாம் சொல்ல. இந்தியாவில் எவன் குண்டு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறானோ, எவன் இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல் செய்கிறதுக்கு வந்து மூளையாக செயல்படுறானோ, திட்டானோ அவனுகளை தான் போட்டு தள்ளுது. இந்தியாவால் வந்து பாகிஸ்தானில் உள்ள பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்தியா வந்து தனக்கு எதிராக தன் நாட்டில் குழப்பம் விளைக்கக்கூடிய, தன் நாட்டில் வந்து தீவிரவாத செயல்களை ஊக்குவிக்கக்கூடிய நபர்களை தான் வந்து போட்டு தள்ளுதே தவிர, அங்கே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் இந்திய அரசாங்கம் செய்யவே இல்லை. ஆனால் பாகிஸ்தான்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து, இந்தியாவில் உள்ள எல்லாரையும் வந்து, அதாவது சராசரி மக்கள் கூடக்கூடிய இடங்களில் குண்டு வைக்கிறது, சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி செயல்கள் செய்கிறது, தீவிரவாத பயிற்சிகள் கொடுக்கறது, இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக வந்து மக்களை தூண்டுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் செய்தான். இதுதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால் துரந்தர் வந்து குறிப்பாக ஒவ்வொரு இந்தியாவை நேசிக்கக்கூடிய இந்திய சிட்டிசனும் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் துரந்தர். ஃபஸ்ட்டில் இந்த கந்தகார் விமான கடத்தல்லேருந்துட்டு கடைசியாக வந்து அவர்கள் எடுக்கக்கூடிய ரிவெஞ்ச் வரைக்கும் அதாவது அழகாக வந்து படம் பிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நிகழ்வுகளையும் 7 மணி நேரத்துக்கு மேலே இந்த படம், கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாட்டும் வந்து 3 மணி நேரத்துக்கு மேலே. இந்த 3 மணி நேரத்துக்கு ஓடக்கூடிய படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு
ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஓடுற படமே நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு கட்டத்தில் வந்து சலிப்பு வந்துச்சுன்னா அந்த படத்தை விட்டு ஏஞ்சி வந்துடுறோம். இல்லை ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதை ஒண்டி தான் பார்க்குறோம், அந்த எபிசோடை ஒண்டி தான் நம்ம பார்க்குறோம். இந்த 3 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயமே ஸ்கிப் பண்ண முடியாத அளவுக்கு உங்களை அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்கு. பார்க்குறப்ப இந்த ஸ்கீன் இது வேண்டாம் இது அப்படின்னு தள்ளிட்டு வந்து போகிற மாதிரி எந்த ஒரு சீனுமே கிடையாது. அவ்வளோ வந்து அழகாக வந்து படம் மூவ் ஆகும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சீட்டை விட்டு நகர முடியாத அளவுக்கு கட்டி போடக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேவை வந்து ஆதித்ய தார் அழகாக வந்து அமைச்சிருக்கிறாங்க. அதேமாரி அதில் நடித்த நடிகர்களும் வந்து மிக தத்ரூபமாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்து இந்தியாவோட வலிமையை வந்து உலகுக்கு வந்து பறைசாற்றுறது. கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாமே பார்ப்போம். ரிவெஞ்ச் படம் அதை விட அல்டிமேட். இந்தமாரி ஒரு படங்களெல்லாம் நம்ம வந்து ஆதரிக்கணும். மக்களோட பொதுமக்களுக்கு வந்து நாம் இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி கண்டிப்பாக அவர்களை வந்து இந்த படத்தை பார்க்க வைக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா கண்ணா பின்னான்னு மசாலா படங்களெல்லாம் பார்த்துட்ருக்க நாமளுக்கு வந்து தேசபக்தியை ஊட்டக்கூடிய, நம்ம தேசம் வந்து எந்த அளவுக்கு முன்னேறிட்டுருக்கு, நம்மளுக்கு தெரியாத நிறைய நபர்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இந்தியாவுக்காக இரவும் பகலுமாக வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அதாவது உளவாளிகள் கஷ்டப்பட்டு தன்னோட உயிரை வந்து பணயம் வச்சு நாட்டுக்காக வந்து எவ்வளோ பெரிய விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு டைம் பாருங்கள். ஜெய்ஹிந்த். மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம்.